இதுவரை 2400 காவலர்கள் தபால் வாக்கு செலுத்தி இருக்கின்ற நிலையில் நாளை வரை இந்த தபால் வாக்கு செலுத்த கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டிருப்பதாக சென்னை ரிப்பன் மாளிகையில் பேட்டியளித்த தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னையில் 30 லட்சம் பேருக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்துவதற்கான அவகாசத்தை நாளை வரை நீட்டிக்க முடிவு செய்திருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் நாளை மறுநாளும் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் கட்டிட வளாகத்தில் நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே தேர்தலுக்கான 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு பள்ளியிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் மாணவிகள் நேரடியாக கலந்து கொண்டு அவர்களுக்கான விளையாட்டு போட்டிகளும் கூட நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக இதில் பங்கேற்ற பிறகாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 3 இடங்களில் இன்று அல்லது நாளை அனைத்து பணிகளும் முடிவடைந்துவிடும் என்றும் காவல்துறை தபால் வாக்கு செலுத்தும் காலம் என்பது நாளை வரை நீட்டிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தேவைப்பட்டால் நாளை மறுநாளும் நீட்டிக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2400 காவல்துறையினர் தபால் வாக்குகள் தற்போது வரையிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னையில் 30 லட்சம் பேருக்கு பூத் ஸ்லிப்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 9 லட்சம் பேருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தும் பணி என்பது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருவதாகவும் தற்பொழுது மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்றிருந்த இந்த தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு 100% வாக்களிக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் நேரடியாக கலந்துரையாடல் மூலமாக தெரிவித்திருந்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.